ஏன் சில கோயில்களுக்கு மட்டும் கூட்டம் அலைமோதுகின்றது, சில கோயில்களில் கூட்டமே இல்லையே? ஏன் அந்த மாதிரி ஒரு பாகுபாடு? ஏன் அந்த கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்காரா? ஏன் மற்ற கோயிலில் கடவுள் இல்லையா? கடவுள் தான் எங்கேயும் இருக்காரு. இதுதான் கேள்வி. உண்மைதான், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், சர்வத்திலும் வியாபித்திருக்கின்றார். அதுக்கு தான் அவருக்கு பேர் வியாபின்னு ஒரு பேர் இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் விஷ்ணுவிற்கு ஒரு பேர் வந்து வியாபி. வியாபினா என்ன? எங்கேயும் வியாபித்திருக்கின்றார். இங்கே நம்ம இந்த இடத்துல இருக்கார், இந்த மண்ணில் இருக்கார், இந்த கல்லில் இருக்கார், இந்த இதில் காற்றுல இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ஸோ பகவான் வந்து எல்லா இடங்களையும் இருக்கின்றார்ன்ற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எதற்காக வந்து இந்த கோயிலுக்கு சென்றால் தான் இந்த பலன் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு சென்றால் இப்படி இருக்கும்னு சொல்லி கூட்டம் அலை மோதுகின்றது. முதல்ல பகவான் நம்மளுடைய ஹிருதயத்திலே இருக்கார். தேனே பிரம்ம ஹிருதயா ஆதி கவையேன்னு பாகவதம் ஆரம்பிக்கின்றது. அவர் பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா, யார் ஒருவன் என்னை பார்க்கின்றானோ எல்லா உலகத்திலும் அவனை என்னால் பார்க்க முடியும். யார் என்னை உலகத்தில் இங்கே பார்க்கின்றானோ அங்கே நான் இருப்பேன், இதில் பார்க்கின்றானோ அங்கே இருப்பேன். யோமாம் பஷ்யதி சர்வத்ர. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்கார், எங்கே பார்த்தாலும் விஷ்ணு இருக்கார், எங்கே பார்த்தாலும் கடவுள் பகவான் இருக்கின்றார் விஷயத்தை பார்க்கிறோம் பகவத்கீதையின் மூலியமாக.